சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உடைந்தது திமுக கூட்டணி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இன்னும் 3 மாத காலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் திடீரென ஆட்சியில் பங்கு, அது குறித்து பேச்சு ரொம்பவே கவனிக்க வைக்கும் விஷயமா மாறியிருக்கு. காங்கிரஸ் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை வைக்க என்ன காரணம், அது குறித்த பின்னணி குறித்து இந்த தொகுப்புல நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்கள்ல சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. தேர்தலுக்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தைகளை அனைத்தும் தீவிரமா நடந்து வருது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில அதிகபட்ச இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியா இருக்காங்களாம். அதற்காக ஒரு உத்தேசிய கூட்டாட்சி அல்லது அதிகார பகிர்வு என்பதை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலம் அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்றே காங்கிரஸ் திட்டமிட்டு இருப்பதா சொல்லப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் மொத்தம் 25 சீட்டுகளில் போட்டியிட்டாங்க. கடந்த 2001 தேர்தலை தவிர்த்து விட்டு பார்த்தா காங்கிரஸ் போட்டியிட்ட குறைந்தபட்ச எண்ணிக்கை இதுதான். 2001 தேர்தல் சமயத்தில் மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வலுவாக இருந்தது. அவர்களுக்கு 32 சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில காங்கிரஸுக்கு 14 சீட் கிடைச்சது. அதை தவிர்த்து பார்த்தா கடந்த 2021 தான் குறைந்தபட்சமா 25 தகுதியில் அவங்க போட்டியிட்டாங்க. ஆனா இந்த முறை குறைந்தது 40 இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதை காங்கிரஸ் தீர்க்கமா இருக்காங்களாம். ஆனா திமுக தரப்பு அதிகபட்சமா 32 இடங்கள் மட்டுமே வழங்க தயாரா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதற்கிடையே 38 சீட் என்றாலே ஓகே என்று காங்கிரஸ் கேட்பதா சொல்லப்படுகிறது. ஆனா திமுக தரப்பு இதற்கு சம்மதிக்கவில்லை. இந்த சூழல்ல தான் அதிகார பகிர்வு குறித்த பேச்சுகள் வந்திருக்கான். திமுக கூட்டணி வெற்றி பெற்றா ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்துகிறாராம். இது காங்கிரஸ் தனது தேர்தல் வியூகத்தை மாற்றி இருப்பதையே பிரதிபலிக்குதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை இங்கு கூட்டணி ஆட்சி அமைந்ததே இல்லை. திமுக அதிமுக என மாநிலத்தாலும் இரு கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு விருப்பம் தெரிவித்ததே இல்லை. இதனால் கடந்த காலங்களில் இது பெரிதா பேசப்பட்டதும் இல்லை. ஆனா இந்த முறை தேர்தல் காலத்தில் புதிதாக விஜய் கட்சி உள்ளே வந்திருக்கு. தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே தாவேகா வென்றா கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தார். அப்போது எந்த ஒரு கட்சியும் தாவேகா பக்கம் போகல. ஆனாலும் தேர்தல் நெருங்கும் இந்த சூழல்ல காங்கிரஸ் விஜய் பக்கம் போகலாம் என சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தான் தாவேகாவும் கூட காங்கிரஸ் தான் தனது இயற்கையான பார்ட்னர் என கூறியிருக்கு. இது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட கூட்டணி அமைக்க ராகுல் காந்தி சம்மதிக்க வைக்கும் முயற்சியிலும் நடந்து வருதாம். இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தே சில தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்களாம். விஜய் மற்றும் ராகுல் காந்தி நண்பர்களாக இருந்ததுனால இந்த கூட்டணி சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தான் தாவேகாவோட முக்கிய நிர்வாகியான நிர்மல்குமார் கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகளை கட்சி தலைவர் விஜய் ஆலோசித்த பின்னரே எடுக்கப்படும் என தெரிவிச்சிருக்காரு. இதனால ஸ்டாலின் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு.